என்னுடைய வாழ்க்கையில ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு இருக்கிறேன். அந்த கான்ஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பிள்ளைக்கு நான் ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணி அந்த பிள்ளைய முன்னாடி கொண்டு வர வச்சேன். அந்த பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, தானும் பெரிய ஆளாகணும், நாளைக்கே யூஎஸ் போயிடணும், வெளிநாட்டு போயிடணும் அப்படின்ட்டு பெரிய எண்ணங்களோடு இருந்தாங்க. நிறைய என்னோடு கூட இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கூட எல்லாம் தனியா ஆக்சஸ் வச்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. அந்த கூட்டத்துல என்னை பயங்கரமா குற்றம் சுமத்தினாங்க, இல்லாது பொல்லாததான் சொன்னாங்க. போகும்போது நான் போயிட்டு கூட போய் பேசினேன், நின்று பேசினேன். வாமா எப்படிமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசினேன். என்னை ஒரு துப்பு துப்புனாங்க. என்ன நல்லாவே தெரியும் நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறேன்னு சொல்லிட்டு காரி துப்பி போடினாங்க. எனக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 30-35 வயசு டிஃபரன்ஸ். நான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். என் கூட இருந்த இங்க வாலிப பசங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களாம் பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லுங்க, போட்டு தள்ளிடுறாங்க. போய் உங்களை என் காரி துப்பிட்டு போத, உங்களை காரி துப்பிட்டு போறாங்களே, எப்படி நீங்க சகிக்கிறீங்க, எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்க? நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படியே அடுத்த நிமிஷம் ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு, ஒரு 1ஆம் தேதி மீட்டிங் நடக்குது. காலை ஆராதனை. அந்த ஆராதனையை முடிச்சுட்டு சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போலான்ட்டு ஒரு ஹோட்டல்ல போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம். நுழையிறேன், அந்த குடும்பம் அப்படியே நிக்கிறாங்க என் முன்னாடி. நான் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த குடும்பம் என்னை பார்த்துட்டு ஒளிறாங்க. அப்படியே வேற எங்கன்னா இடம் மாத்தலாமா இருந்தாங்க. கரெக்டா அவங்க எங்க உட்காந்தாங்களோ அவங்க எதிர்க்கவே போய் உட்காந்து பிரைஸ் தி லார்ட், ஒரு பெரிய ஸ்மைல் போட்டு பிரைஸ் தி லார்ட்னு அலறி போயிட்டாங்க. தோத்திரம் பாஸ்டர். பிரியமானவர்களே, செஞ்சு பாருங்களேன். யூ ஆர் தி வின்னர். செஞ்சு பாருங்க. ட்ரை. இட்ஸ் நாட் ஈஸி, பட் இட்ஸ் ஈஸி. எல்லாம் இங்கதான் இருக்குது. இங்க மாத்திக்கிட்டா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். வாழ்க்கையே ஃபைன். விடுதலை பண்ணப்படுவீர்கள். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. செஞ்சு பாருங்க. மன்னிக்காம குற்றம் சுமத்திக்கிட்டு மற்றவங்க மேல குற்றம் சொல்லிக்கிட்டு நம்ம என்னத்தை வாரி கட்டிட்டு போறோம்? இந்த உலகத்துல நம்ம ஒண்ணுமே கொண்டு போக போதில்லை. ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டு, ஒருத்தருடைய நகையை பார்த்துக்கிட்டு, ஒருத்தருடைய குற்றம் சுமத்திக்கிட்டு அவங்க இந்த மீட்டிங் நல்லா செய்யல, அவங்க எடுக்கிறாங்களா அந்த மீட்டிங்கு, நான் போக மாட்டேன். அவங்க வர போறாங்களா இந்த கூட்டத்துக்கு, நான் வர மாட்டேன். எத்தனை நாள் கல்றையில வைக்கும் போது அவங்க கல்ற பக்கத்துல நம்ம கல்ற இருக்கோங்க. அப்ப சொல்லுவீங்களா எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு, ஐயோ இவங்க என் சர்ச்சில் இவங்களுக்கு எனக்கு விரோதியாச்சு, இவங்க பக்கத்துல என்ன? அதுக்கு என்ன பண்றது? அவங்க முன்னாடி இறந்துட்டாங்க, அதனால அவங்க பக்கத்துல வைக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? என்ன செய்வோம்? எழுந்திரிச்சு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா?